ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாயா. ஜனவரி மாதத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் டிசம்பர் 20 தேதிக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் நான் இமீடியட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஜனவரி மாதத்தில் வர்ச்சுவல் சேவா தர்ஷன் அது கூட சில டேட்ஸ் இன்னும் பிளாக்ல தான் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ப்ளூவாக தான் இருக்குது, கம்ப்ளீட்டாக இன்னும் அலாட் ஆகலை. அதாவது இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஜனவரிக்கான வர்ச்சுவல் சேவா தர்ஷன் டிக்கெட்ஸ். ஸோ அந்த ஜனவரி 11லேருந்து ஜனவரி 22, ஜனவரி 26, ஜனவரி 1 அண்ட் ஜனவரி 2. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் இன்னும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த டேட்ஸ்க்கான தர்ஷன் கூட டிசம்பர் 30 தேதி கிட்டக்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வர்ச்சுவல் சேவா மூலயமா நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேவா டிக்கெட்ஸை இமீடியட்டாக நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. தர்ஷன் இந்த டேட்ஸில் ஓப்பன் ஆகும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிசம்பர் லாஸ்ட் வீக் கிட்டக்க சப்போஸ் 300 தர்ஷன் டிக்கெட்டு, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி முடித்த உடனே இது பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறேன். நீங்கள் இந்த டேட்ஸ்க்கு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் பிப்ரவரி மாதம் போகிறதா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரலாக 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஜனவரி 20 தேதிக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகும். ஸோ 300 ருபீஸ் வழியாக போகிறீங்க அப்படின்னாக்கா ஜனவரி 20க்கு அப்புறம். இல்லை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக புக் பண்ணணும், இந்த டென்ஷனுக்கு நடுவில்லாம் எனக்கு புக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா இம்மீடியட்டாகவே நீங்கள் ஒரு சேவா டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணலாம். அதாவது இப்போது டிசம்பர் மாதம் 31 வரைக்கும் சில சேவாஸ் கல்யாணம் வர்ச்சுவல் சேவாஸ் எல்லாம் இன்னும் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த 500 ரூபாய் டிக்கெட், அதாவது கல்யாண உற்சவம், மார்ஜித பிரம்மோற்சவம், மூஞ்சல் சேவா, சஹஸ்ரதீப் அலங்கார சேவா இதெல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் டிசம்பருக்கான சேவா டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு, ஏன்னா சேவா டிக்கெட் ஜனவரி மாதத்துக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை, டிசம்பருக்கான சேவா டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு தர்ஷன் நீங்கள் பிப்ரவரியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா பிப்ரவரியில் நிறைய க்ரீன் டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். பிப்ரவரி 10, 11, பிப்ரவரி 14லேருந்து 28 இந்த டேட்ஸ் எல்லாம் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பிப்ரவரி தான் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போவே நீங்கள் ரிலாக்ஸ்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கூட நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜனவரி மாதத்துக்கான ஃபெஸ்டிவ் டேட்ஸ் என்னெல்லாம் பார்த்தாக்கா நம்ம தர்ஷன் டிக்கெட்ஸை புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஃபெஸ்டிவ் டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த டேட்ஸில் ஜென்ரலாக டிமாண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போது நார்மலாக இருக்கிறத விட அந்த டேட்ஸில் டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த டேட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிமாண்ட் அவாய்ட் பண்ணணும், கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னாக்கா அந்த டேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது டேட்டில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் தர்ஷன் ஈஸியாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேட்ஸில் தான் வேணும் அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஸ்பெஷல் டேட்ஸ் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஸ்பெஷல் டேட்ஸ் ஜனவரி மந்த்துக்கான ஸ்பெஷல் டேட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 1 நியூ இயர்ஸ் டே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜனவரி 5 ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது திருவோணம், பெருமாளோட நட்சத்திரம். ஸோ நீங்கள் பெருமாளை அவரோட நட்சத்திர நாள் அன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஜனவரி 5ஆம் தேதி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஜனவரி 13ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. ஜனவரி 13லேருந்து ஜனவரி 22 வரைக்கும் சொர்க்கவாச திறந்திருக்கும். ஸோ நீங்கள் போகணுன்னா கூட நீங்கள் பார்க்கலாம். ஜனவரி 14 போகி, ஜனவரி 15 மக்கர சங்கராந்தி, அதாவது நம்ம ஊரில் பொங்கல், அங்கே மக்கர சங்கராந்தி. ஜனவரி 16 காணும் பொங்கல். ஜனவரி 17 பௌர்ணமி, மாதாந்திர பௌர்ணமி இருக்கும் இல்லையா. ஸோ கருட சேவை இருக்கும் அன்னைக்கு. ராமகிருஷ்ண தீர்த்தத்தில் அதாவது இந்த பாப்ப விநாசமை தாண்டி ராமகிருஷ்ணா தீர்த்தமில் ரொம்ப
விமர்சையாக கொண்டாடப்படுற நாள் அது, ஜனவரி மாதம் வர அந்த பௌர்ணமி. ஸோ அதுவும் இப்போ அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ பௌர்ணமி வந்து ஜனவரி 17 வருது. ஸோ கருட சேவை நீங்கள் பார்க்கணுன்னாக்கா ஜனவரி 17 நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஜனவரி 22 வந்து வைகுண்ட துவார தர்ஷன் அன்னைக்கு தான் முடியறது. இந்த சொர்க்கவாசல் தர்ஷன் வந்து அன்னைக்கு முடியறது. ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே, 28 ஏகாதசி, 30 வந்து மாச சிவராத்திரி. ஸோ ஏகாதசி வந்து ரொம்ப உகந்த நாள் பெருமாளுக்கு. அண்ட் 30 வந்து மாச சிவராத்திரி. சப்போஸ் நீங்கள் கபில தீர்த்தம், குடிமல்லம் இதெல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 30ஆம் தேதி வந்து ஒரு நல்ல மாச சிவராத்திரின்றதுனால அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஜனவரி மாதத்துக்கான ஸ்பெஷல் டேட்ஸ். ஸோ இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் தர்ஷன் டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கண்டிப்பாக கேளுங்க. விஐபி பிரேக் தர்ஷன் ஜனவரி மாதத்துக்கு ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து அதையும் சேர்த்து நான் இன்டிமேட் பண்ணுவேன் சேனலில். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் நமோ வெங்கடேசாயா. ஓம் நமோ வெங்கடேசாயா. The 300 rupees darshan tickets and Sarva Darshan tickets for the month of January is expected to be released around December 20th. So sometime after December 20th. So I shall definitely let you know after an official notification. What you are seeing on the screen is the darshan dates for January through virtual seva. So in case you have booked a virtual seva ticket, so these are the darshan dates in January. So as you can see on the screen, some dates are still blue in color. They have not been allotted yet by TTD. For example, January 1st, January 2nd, from January 11th to January 22nd and January 26th. So these dates, they are still yet to be allotted. In case you want to have a virtual seva darshan for the month of January, they are likely to open these dates after December 25th. So as soon as they give an official confirmation, I shall definitely let you know. So you can also book a virtual seva darshan ticket in the month of January for these dates which are marked in blue in color. So this is one point. And secondly, in case you are planning a darshan for the month of February, so you need not wait for 300 rupees darshan tickets to be released or Sarva Darshan tickets to be released, because seva tickets are open for the month of February. I mean, virtual seva darshan tickets are open for the month of February. Now for certain dates they are still green in color. In case you wish to book, you may book for the month of February now itself. So you can book a seva ticket for December, and corresponding darshan date you can book it for the month of February now itself, so that you need not wait for 300 rupees darshan ticket to be released after January 20th. So it will take January 20th or so for 300 rupees darshan ticket to be released for the month of February. And there will be a lot of demand, so you need not book amidst all this tension. You can book it now itself in case you are planning a darshan for February. So as you can see on the screen, some dates are still available for the month of February. So this is the status as of this morning. So tickets are available for 10th and 11th of February, and from 14th to 28th of February. In case you are planning darshan on these dates, you can book now itself. And regarding the special festive dates for the month of January, I shall tell you in this video, because these festive dates
play a very important role, because generally demands will be very high during these festive dates. And in case you are so particular about a darshan on a festive date, this video will be very useful for you. In case you are planning darshan on a date where there is less demand also, this video will be very useful for you. So let me tell you the festive dates so that you can plan your darshan accordingly for the month of January. So January 1st, we all know it is New Year's Day. January 5th is Shravana Nakshatra. Shravana Nakshatra is nothing but the birth star of Lord Venkateshwara. And so it is an auspicious day to have darshan of Lord Venkateshwara. So that falls on January 5th. And Vaikunta Ekadasi falls on January 13th. So from January 13th to January 22nd, the Vaikunta Dwara Darshan will be open. The special doors to Surgavasal will be open from January 13th to January 22nd. So it is very auspicious. In case you are planning a darshan on these dates, you can plan from January 13th to 22nd. January 14th is Bogi festival, 15th is Makara Sankranti, and 16th it is Kanu. So all these 3 dates are the harvest festival of South India. And 17th it is Purnima, where the Garudotsavam every month is held, and also Ramakrishna Tirtham, which is far off from Papavinasam. The Tirtha festival will also be held on January 17th. So that is celebrated in pomp and splendor every year. So this time we don't know whether it is open, but I will definitely let you know after an official confirmation. January 22nd, the Vaikunta Dwara Darshan ends on January 22nd. January 26th, we all know it is Republic Day. January 28th, it is Ekadasi, again an auspicious day of Lord Venkateshwara. And January 30 is the monthly Shivaratri festival. So it's very popular in Shivan temples. In case you are planning a visit to Kapila Tirtham or Gudimandalam or Shivan temples in Tirupati, you can plan a darshan on January 30th. So these are the dates, festive dates that are available for the month of January. So plan your journey accordingly. Let me know in case you have any doubts regarding VIP break darshan for the month of January. I shall definitely let you know after an official confirmation. So that's it for now. So thank you for watching. Let me know in case you have any doubts. Om Namo Venkatesaya. Thank you.